இப்ப என்னுடைய 74வது வயசுல நான் விழுந்து படிச்சுக்கிட்டு கிடக்குறேன். நோய் வயிற்றுல தான் ஆரம்பிக்குது, ஆனா சிகிச்சை வாயில ஆரம்பிக்கணும். அந்த அலோபதி மருத்துவர்னா என்ன செய்யறாருன்னா, அந்த வயிற்றை கிழிச்சு எந்த இடத்துல புண்ணு இருக்குதோ அதை மட்டும் அறுத்து எறிஞ்சு விட்டு இப்படி தச்சு விட்டுறாரு. ஆனா இயற்கை என்ன சொல்லுதுன்னா, வயிற்றுல நோய், ஆனா வாயில வைத்தியம் பார்க்கணும். நாக்குக்கு தான் ருசி தெரியும், வயிற்றுக்கு ருசி தெரியாது. அல்ல, ருசி வாயிலேயே மறையற அளவு நம்ம அரைச்சி தின்னுகிட்டே இருக்கணும், ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். வாயில செரிச்சிருக்க வேண்டியது வயிற்றுல செரிக்காது. வாயில காரம் இருக்குது, அமிலம் இருக்குது. இங்க மாவும் சர்க்கரையும் கரையணும், இங்க புரதம் கரையணும். கரைஞ்சு நேரத்துல அது சிறுகுடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்கிருந்து செரிச்சு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகுது. சீரணம் வயிற்றுல தகராறு பண்ணிடுச்சாக்கும் அந்த சிறுகுடல் பித்த நீர் மறுபடியும் வயிற்றுக்குள்ள வருது, அது தீய கொட்டினது மாதிரி வலிக்கு. அதுதான் புண்ணாகும். இந்த அலோபதி டாக்டர் என்ன சொல்றாரு, புண்ணு பெருசாகாம இருக்கிறதுக்கு வலி வரும்போதெல்லாம் ஏதாவது தின்னுகிட்டே இருன்னு சொல்றாரு. நம்ம இயற்கை அப்படி சொல்லல, பசி அறிந்து சாப்பிடு, பசியை மட்டும் சாப்பிடணும், அதுக்கு மேல திணிக்க கூடாது. ருசியா இருக்குங்கிறதுக்காக திணிக்க கூடாது.